ஹாய்! எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, மைண்ட் செட்டை பற்றி பார்க்கலாம். நான் ஒரு கதை படித்தேன். அந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய வீடு அப்படியே தீ பிடிச்செரிஞ்சிட்டு இருக்கும். ஊரே கூடி நிற்கும். அப்போ அந்த வீட்டோட முதலாளி தலையில் அடிச்சுட்டு அழுவார். ஐயோ! இப்படி எரிஞ்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களோட மூத்த பையன் சொல்லுவான், இல்லைப்பா, இந்த வீட்டை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு நம்ம விற்றுட்டோம். பத்திரம்லாம் போட்டு நம்ம விற்றுட்டோம். அதனால் இது நம்ம வீடு இல்லை அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அது வரைக்கும் தலையில் அடித்து அழுதுட்டு இருந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்பாடா அப்படின்னு பெருமூச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக நின்று ரசித்து பார்த்துட்ருப்பார். அப்போது உடனே அவர் ரெண்டாவது பையன் சொல்லுவான், என்னப்பா வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே நீங்கள் சிலை மாதிரி நிற்கிறீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் நம்மளுக்கு அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்காரு, ஃபுல் பணமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு திரும்ப ஐயோ நம்மளுக்கு பணம் எதுவுமே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அப்பா அடிச்சுட்டு அழ ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் மூணாவது பையன் ஓடிடுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, அப்பா இல்லைப்பா, அந்த வீட்டை வாங்கினவர் என்ன சொல்லிட்டாரு, நான் வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடு எரிஞ்சு போகும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இது ஒரு இயற்கையான நிகழ்வு தான். அதனால் வார்த்தை தவறாமல் சொன்ன மாதிரி நானே உங்கள் வீட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க அப்பா மறுபடியும் அழுறதை நிப்பாட்டிட்டு கூட்டத்தோட கூட்டமாக நின்று வழக்கம் போல் வேடிக்கை பார்ப்பார். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அழுவார், அப்புறம் சந்தோஷமாக இருப்பார், அப்புறம் அழுவார். ஆனால் வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கதான். அவர் அழுத உடனே அந்த வீடு தீப்பிடிச்சு எரியறது நின்று போகிறதும் இல்லை. அவர் அழாமல் சந்தோஷமாக இருக்கனால அந்த வீட்டுக்கு எந்த ஒரு மாற்றமே நடக்கல இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு சில விருப்பமான நிகழ்வுகளும் சரி, விருப்பம் இல்லாத நிகழ்வுகளும் சரி, அன்றாடம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாருக்குமே. யாருக்குமே வாழ்க்கை பிடிச்ச மாதிரியே போயிட்டுருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி பிடித்தமில்லாத நிகழ்ச்சிகள் மட்டுமே நடந்துகிட்ருக்கா அப்படின்னா கிடையாது. இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் நடக்குது. அப்போ அந்த வீட்டு ஓனர் மாதிரி நம்ம அந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு எந்த விஷயத்த நம்ம மனசுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கதை எனக்கு என்ன வழிகெடுத்துச்சு அப்படின்னா, நம்ம மைண்ட் செட் எந்த சூழ்நிலையிலையும் எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம கண்ணோட்டம் மாறும். அந்த கண்ணோட்டம் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் மைண்ட் செட்டை எப்போவுமே தெளிவாக வச்சுக்கோங்க, அது எந்த டைமாக இருந்தாலும். ஸோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுங்க, ஆனால் ரொம்ப இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யதார்த்த வாழ்க்கையில் என்ன நடக்குது, எப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்னு உங்களை சிந்திக்க விடாமல் பண்ணிடும். ஸோ எப்போவுமே ப்ராக்டிக்கலாக இருங்க, அது உங்கள் லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.